ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. செம்மையா இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒயின் கலர் ஒரு செம்ம கலருங்க. ரொம்ப பிடிக்குங்க இந்த பிளவுஸ். எனக்கு டீல் ப்ளூ கலர் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிளவுஸ். ஸ்லீவ்லெஸ் ஃபுல் ரெடி டு வியர் சாரியோட வந்த பிளவுஸ். ஹேண்ட் ஒர்க்கு கஸ்டமைஸ் பண்ணாதுங்க. என்னோட ஃபேவரட் லாவெண்டர் கலர், செம்மையான ராயல் ப்ளூ கலர் பாருங்க. இது வந்து கிறிஸ்துமஸ்க்கு நான் இந்த பிளவுஸ் தாங்க போட்டேன். அத்தை பையன் கல்யாணத்துக்கு இந்த சாரி கட்டியிருந்தேங்க. வந்து பேர்ல் இருக்கு, பேர்ல் ஜர்தோசி பீட் ஒர்க் இருக்கும். அவங்களோட ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின பிளவுஸ், ரஃபுல் பிளவுஸுங்க. 1 2 3 ஒரு டார்க்யூஸ் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். அந்த பிளவுஸ் ஃபுல்லா பீட் ஒர்க். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேகிஸ் ஃபேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ஹால் வீடியோங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எல்லா பிளவுசஸுமே செம்மையா இருக்குங்க. ஃபுல்லா எல்லாமே ஹேண்ட் ஒர்க். திஸ் இஸ் நாட் அ ஆரி ஒர்க்குங்க. இது ஆரி ஒர்க் கிடையாது. இது வந்து டிசைனர் பிளவுசஸ்ங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் ரெடிமேடும் இருக்கு, கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணதும் இருக்கு. எங்க வாங்கினேன்னு நான் ஒவ்வொரு பிளவுஸ்லயே சொல்லிடுறேன். ஞாபகம் இருந்தா சொல்லிடுவேன். மேக்சிமம் ஒரே ஆள்கிட்ட தான் மேக்சிமம் வாங்கியிருப்பேன். அது வந்து நான் கண்டிப்பா அது ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, நான் மேகி, இது என்னோட சேனல் மேகிஸ் ஃபேஷன். இதுல வந்து ஹால் வீடியோஸ், விளாக் வீடியோஸ், டிராவல் எல்லா சம்பந்தமான வீடியோஸும் நான் போடுவேங்க. ஸோ நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், ப்ளஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க. என் ஷார்ட்ஸ்லையும் அடிக்கடி ஷார்ட்ஸ் நிறைய வீடியோஸ் போடுறேன். நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதாவது லஞ்ச் பாக்ஸ் எப்படி பேக் பண்றேன்றது வீடியோ போட்டிருக்கேன். என்னோட கிட்ஸுக்கு நான் எப்படி லஞ்ச் பேக் பண்றேன்னு. அதுக்கு கொஞ்சம் நல்லா வரவேற்பு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட எஃபர்ட்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இப்போ இந்த டிசைனர் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். நான் வந்து உங்களுக்கு ஜூன் ஜூலைல கண்டிப்பா நான் வெயிட் லாஸ் வீடியோ போடுவேங்க. இடையில அந்த ஊருக்கு போக வேண்டியது, அந்த ஷெட்யூல் இருக்கு, பசங்களுக்கு எக்ஸாம்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு வேலை இருக்கு. அதனால இந்த வெயிட் லாஸ் வீடியோலாம் நோட் பண்ணி வச்சு எடுக்கணும்ல, ரேண்டமா எடுக்க முடியாது. அதனால சரி கொஞ்சம் நல்ல டீட்டெயிலா போடுவோம். அதனால சரி கொஞ்சம் அதனால டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஜூன் ஜூலைல கண்டிப்பா வந்துடும். 100% நான் போட்டுருவேங்க, நீ நம்புங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா தாங்க இருக்கும். மேக்சிமம் 99.9% ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ் தான் இருக்கும். 1-2 இதுதான் வந்து ஹாஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பீங்க. எனக்கு ஃபுல் ஸ்லீவ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்கிட்ட வந்து நிறைய ஃபுல் ஸ்லீவ் பிளவுசஸ் இருக்கும். சரி, ஒன்னொன்னா நான் காட்டுறேன். ஆனா காட்டுறதுக்கு முன்னாடி என்னன்னா, இது வந்து ஒன்னொன்னு போட்டு காட்ட முடியாது. பட் ஆனா நான் போட்ட பிளவுசஸ்னா அது வந்து வீடியோ வந்து சைட்ல நான் போடுறேன், அது பாருங்க. இல்லாட்டி நான் போடுறேன். ஆனா நான் எல்லா டீட்டெயிலாகவும் நல்லா சொல்றேன், அது என்னென்னட்டு அந்த பிளவுசஸ பத்தி. அது எல்லாமே மேக்சிமம் ஹேண்ட் ஒர்க் பிளவுஸ் தாங்க, டிசைனர் பிளவுஸ். சஸ்பென்ஸ் வைக்காம வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸுங்க. செம்மையா இருக்கும் பாருங்க. ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க், எல்லாமே ஜர்தோசி
சமிக்கி ஒர்க் எல்லாமே ஹேண்ட் ஒர்க்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இருக்கும். பீட் ஒர்க்கு அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல் ஸ்லீவ் தான். பிளவுஸும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். எல்லாமே ஜர்தோசி ஒர்க் தான். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தாங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிசைனர் பிளவுஸ். நம்ம சாரீஸ் வந்து பிளெயினா போட்டாலே போதுங்க. பிளவுசஸ் வந்து இந்த மாதிரி டிசைனா போட்டோம்னா சாரீஸ் வந்து பிளெயினா போட்டாலே போதும். எப்படி இருக்கு பாருங்க. பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. அதே மாதிரிதான் ஃபுல்லா பீட் ஒர்க்கு ஜர்தோசி அந்த ஒர்க் கொடுத்து ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். இந்த பிளவுஸ் ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனா இது குவாலிட்டி 100% செம்மையான குவாலிட்டிங்க. இது வந்து நீங்க நம்பி வாங்கலாம். இது பிளவுஸ் பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிளவுஸ் ஞாபகம் வரும். இது வந்து ஒரு லெஹெங்காங்க. அது வந்து அந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்கன்னா ஒரு ரெடி டு வியர் சாரி. சாரி வந்து பிளெயினா தான் இருக்கும். ஆனா 1 மினிட் சாரி மாதிரி. பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். சாரி வந்து பிளெயினா தான் இருக்கும். அதான் நம்ம சாரி பிளெயினா இருந்தா பிளவுஸ் ஹெவி ஒர்க்கா இருந்தா செம்மையா இருக்குங்க. அதுவே இன்னும் ஒரு ராயல் லுக் உங்களுக்கு கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பீட் ஒர்க்கு ஜர்தோசி ஒர்க் கொடுத்து தான் இருக்கு. பக்கத்துல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தாங்க. இதுவும் பாருங்க ஃபுல் ஸ்லீவ் தாங்க. இந்த இடத்துல நல்ல ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஸ்லீவ். இது வந்து சைடு ஜிப். அந்த ஆரஞ்சுக்குமே சைடு ஜிப் தான். இதுக்கும் சைடு ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஆக்சுவலி என்னன்னா எல்லாத்துலயுமே கப்பு வச்சுதான் இருக்கும் ரெடிமேட் பிளவுஸ்னால. இது வந்து ரெடிமேட் பிளவுஸ் தான். அதனால கப்பு வச்சிருக்கோம். ஆனா எனக்கு வந்து கப்பு வச்சு பிளவுஸ் போடுறது எனக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காதுங்க. ஒரு மாதிரி அன்ஈஸியா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால எடுத்துருவேன். அதை தனியா எடுத்து அதை ஸ்டிச் பண்ணிடுவேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லெஹங்கா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல லெஹங்கா. பேஸ்டல் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுங்க அது. இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா லெஹெங்காக்குரிய பிளவுஸுங்க. இந்த கலர் சாரி பிளெயின் சாரியோ நெட் சாரியோ வந்து போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அது ஒரு ஆரஞ்சு கலர் சாரி போட்டு போட்டீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா அதுவும் ரெடிமேட் பிளவுஸ் தாங்க. ஒயின் கலர் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே பீடு ஒர்க்கு ஜர்தோஷி ஒர்க்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் பிளவுஸ்ல. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி கீழேயும் ஃபுல் ஸ்லீவ் தான். அதுலயும் ஒர்க் கொடுத்துருக்கு. இது வந்து ஓரத்துல. இது வந்து பிளவுஸ் ஃபுல்லா. பேக் வந்து பிளெயினா தாங்க இருக்கும். இதுவும் சைடு ஜிப்பு தான். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிளவுஸும் நல்லா இருக்கும். ஒயின் கலரு. இந்த பாருங்க சைடு ஜிப்பு இந்த மாதிரி இருக்கும். சைடு ஜிப்பு இது வந்து நல்லா இருக்கும். இதுவும் ரெடிமேட் தான்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம கலருங்க. இது நான் தேடி தேடி கேட்டு வாங்கினதுங்க. இது நான் கடைசியா சொல்றேன் யார்கிட்ட வாங்கினேன்ட்டு. இது வந்து ஒரு ராணி பிங்க் கலர். செம்ம, எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அது. பாருங்களேன் எவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கு. கீழே பீடு ஒர்க் இருக்கு பாருங்க, பீடு தொங்குது பாருங்க. இங்க பாருங்க ஃபுல்லா பிளவுஸ் ஃபுல்லா ஹெவி ஒர்க், ஃபுல்லா ஹெவி ஒர்க். கையிலையும் ஃபுல்லா ஹெவி ஒர்க் பாருங்க, எல்லாமே ஹெவி ஒர்க். எப்படி இருக்குன்னு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேங்க. ராணி பிங்க், ராணி மாதிரியே லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு போட்டீங்கன்னா. இது ஃபுல் ஸ்லீவ் தான். இது உள்ளேயும் சைடு ஜிப்பு தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃபுல் ஹெவி ஒர்க் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்குல்ல. ஆனா இதுவும் ரெடி டு வியர் சாரி பிளவுஸ் தான். ஆனா இது வந்து நான் இப்போதைக்கு என்னால போட்டு காட்ட முடியாது. ஆனா நான் வந்து ஷார்ட்ஸ்ல ஃபியூச்சர்ல கொஞ்ச நாள்ல நான் போடுவேங்க. என்கிட்ட ரெடிமேட் சாரீஸ் இருக்கும். அது வந்து சீரீஸ் மாதிரி போடலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன். இப்போ வந்து அனார்கலி சூட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து அடுத்து கொஞ்சம் அந்த ரெடி டு வியர் சாரீஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நீங்க பாருங்க, செம்மையா இருக்கும் இந்த பிளவுஸ். ரொம்ப பிடிக்குங்க இந்த பிளவுஸ் எனக்கு. இது வந்து நான் தேடி கேட்டு வாங்கினது. அவங்களும் எனக்கு ரொம்ப கேட்டேன்ட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த கலர்ல யாரும் அவ்வளோ வாங்க மாட்டாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி வாங்கினது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டீல் ப்ளூ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஆரஞ்சு கலர் பிளவுஸ் ஃபர்ஸ்ட் காமிச்ச பாத்தீங்களா, அந்த இது டிசைன் தான், அதே டிசைன் தான் கிட்டத்தட்ட. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கையிலையும் ஹெவி ஒர்க் தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே ஹேண்ட் ஒர்க், பீடு ஒர்க், ஜர்தோசி ஒர்க் அந்த மாதிரி கொடுத்து ஹேண்ட் ஒர்க் பிளவுஸ்ங்கிறது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்கவே செம்மையா இருக்கு. அப்ப போட்டா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் போட்டிக்கிட்டா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலருங்க, டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பிளவுஸ். ஹாஃப் ஸ்லீவ் இது பாருங்களேன். இது வந்து எல்லாத்துலயுமே அந்த கப்பை எடுத்துட்டேன் நான், அதனால டிஃப்ரெண்டா தெரியும். இந்த மாதிரி எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தாங்க பாருங்களேன். எல்லாமே ஜர்தோசி பீட் ஒர்க் தான். ஹாஃப் ஸ்லீவ் அதுவும் நல்லா இருக்கு. அதே மாதிரி பிளவுஸு கீழே பீடு ஒர்க் இருக்கு. பேக் சைடு பாத்தீங்கன்னா டீப் நெக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளவுஸு. இது வந்து நீங்க பிளாக் பிளெயின் சாரி அந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் இந்த பிளவுஸ் போடலாம். இது வந்து ஒரு லெஹெங்காக்குரிய பிளவுஸுங்க. நான் ஃபியூச்சர்ல போடுவேன், ஷார்ட்ஸ்ல தான் போடுவேன், பார்த்துக்கோங்க. இது இப்போதைக்கு போட்டு காட்ட முடியாது, பட் ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பா போடுவேன்.
இது பாருங்களேன், இது வந்து ஒரு லாவெண்டர் கலருங்க. ஸ்லீவ்லெஸ், ஃபுல்லா ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி பீட் ஒர்க்கு வச்சு இருக்கு. ஃப்ரண்ட்ல மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஒரு ரெடி டு வியர் சாரி தான். அதுல வாங்கினது 2 in 1 மாதிரி போடலாம். இதோட ஒரு கோட் வந்தது. அந்த இதுக்கு மேல கோட் போட்டுக்கலாம். அதாவது இந்த பிளவுஸ் போட்டு அந்த ரெடி டு வியர் சாரி போட்டு அந்த முந்தி இருக்கும்ல, முந்திய போட்டுட்டு அது மேல கோட் போட்டுக்கலாம். அப்படியும் போடலாம். அந்த கோட் இல்லாம இந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸாவும் வச்சு போட்டுக்கலாம், சாரியாவும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். 2 in 1 மாதிரி. அது நான் கண்டிப்பா போட்டு காட்டுறேன் ஒரு நாள். இது பாருங்களேன், இது வந்து ஒரு நியான் கிரீன் கலருங்க. ரெடி டு வியர் சாரியோட வந்த பிளவுஸ் செம்ம கிராண்டா இருக்கு பாருங்க. இது வந்து மிஷின் ஒர்க்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹேண்ட் ஒர்க்கு அவ்வளவா அது இல்லை, மிஷின் ஒர்க் மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பிளவுஸ் வந்து செம்ம கிராண்டா இருக்கு. கலரும் நல்லா இருக்கு. இதுவும் ஹாஃப் ஸ்லீவ் தாங்க. பாருங்க, பீடு தொங்குறதே செம்ம அழகுங்க. பேக் சைடு வந்து சிம்பிளா தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல தான் ஹெவி ஒர்க். இது ரெடி டு வியர் சாரி. கண்டிப்பா ஒரு நாள் போடுறேன். இது வரைக்கும் நான் காமிச்சேன்ல, அந்த எல்லா பிளவுசஸுமே நான் யார்கிட்ட வாங்கினேன்னா ஷீல்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, திருமலை வாயில்ல என்னோட சிஸ்டர் தான். அவங்க ஷாப் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்கினது தாங்க இந்த இது வரைக்கும் காமிச்ச எல்லா பிளவுசஸுமே. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட குவாலிட்டி சொல்லவே தேவையில்லைங்க, அடிச்சுக்கவே வேணாம். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள்ட்ட வந்து நான் வந்து ஒரு தடவை தான் சொன்னேன் அவங்கள்ட்ட, எனக்கு ராணி பிங்க் ரொம்ப பிடிக்கும்டா, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஒர்க் பிளவுஸ் இருந்தா எனக்கு கிடைச்சா எனக்கு வாங்கி கொடுடா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்க வந்து நல்லா செலக்ட் பண்ணுவாங்க, என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவாங்க கண்டிப்பா. அதனால கேட்டு சொன்னேன் அவங்கள்ட்ட சொன்ன உடனே கொஞ்ச நாள்ல அவங்க தேடி வாங்கிட்டாங்க. செம்மையா இருக்கும். அந்த சாரியும் நல்லா இருக்கும். ராணி பிங்க் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கலர் தாங்க. லாவெண்டருக்கு அப்புறம் ராணி பிங்க் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ராணி பிங்க் வாங்கினேன். நீங்க வேணும்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள்ட்ட என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்ட்டு. நீங்க வாங்கிக்கலாம், அவங்க ஷாப்புக்கு போய் வாங்கிக்கலாம். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க, என்னோட சிஸ்டரு. கண்டிப்பா நான் சிஸ்டர்ன்றதுனால ரெக்கமெண்ட் பண்ணல, செம்மையா பண்ணுவாங்க அவங்க. ரொம்ப இதுல வந்து மெனக்கட்டு கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கஸ்டமர் வராங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எனக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பா அவங்க சர்ச் பண்ணி வாங்கிடுவாங்கங்க. அதுதான் அவங்க சீக்ரெட்டு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸுமே டிஃப்ரெண்டா இருக்கும், அது அவங்க சீக்ரெட். செம்மையா இருக்கும் அவங்களோடது. நீங்க கண்டிப்பா அவங்கள்ட்ட வாங்கலாம். ஒரு தடவை போய் கடையில போய் கூட பாருங்க, நல்லா இருக்கும். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஹேண்ட் ஒர்க்கு, கஸ்டமைஸ் பண்ணாதுங்க. இது வந்து இது இது இனிமே காட்ட போறது பாத்தீங்கன்னா அவங்க இது கடைசியா நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் வாங்கினது ஷீல் ஸ்டைல்ஸ்ல. இது காட்ட போறது எல்லாமே கஸ்டமைஸ் தான். கஸ்டமைஸ் பண்ண பிளவுஸ். இது பாருங்களேன், ஒயின் கலரு செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தாங்க. ஃபுல் ஸ்லீவ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். இது பாருங்களேன், பேக் சைடு வந்து பேக் ஹூக்கு தான், அதே டிசைன் தான். ஃப்ரண்ட்ல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் பேக்ல இருக்கும். நல்லா இருக்கும்.
பாத்தீங்கன்னா லாவெண்டர் கலர், என்னோட ஃபேவரட் லாவெண்டர் கலர், மை லவ்லி லாவெண்டர் கலர். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி பீட் ஒர்க் வச்சு இருக்கும். கஸ்டமைஸ் பண்ண பிளவுஸ் தாங்க. கையிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குங்க. இது போட்டோம்னா பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். பேக் சைடு இப்படி இருக்கும். நல்லா இருக்குங்க. செம்மையான இதுங்க. கலரு செம்ம கலரு. எனக்கு என்னோட ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. அடுத்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ராயல் ப்ளூ கலர். பாருங்க, பாக்குறவே எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க், ஃப்ளோரல் போட்டு பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க் பண்ணிருக்கு. பிளவுஸும் அப்படிதான் இருக்கும். சாரி, ஸ்லீவ் அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. போட்டா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்குங்க கண்டிப்பா. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலருங்க. ஒரு போட் நெக் வச்சு கஸ்டமைஸ் பண்ண பிளவுஸுங்க. ஃபுல்லா ஹெவி ஒர்க்கு. இது வந்து கிறிஸ்துமஸுக்கு நான் இந்த பிளவுஸ் தாங்க போட்டேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னொரு வீடியோல ஒரு லெஹங்கா ஸ்கர்ட்டுக்காகவும் போட்டிருக்கேன். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஒரு ஸ்கர்ட்டை வச்சு எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டியா போடலாம், ஸ்டைல்ல போடலான்றது தான் காட்டியிருப்பேன். அதுல வந்து இந்த பிளாக் பிளவுஸும் ஒயிட் பிளவுஸ் வச்சு போட்டிருக்கேன். ஒயிட் பிளவுஸு எங்கேயோ உள்ள ஷெல்ஃப்ல வச்சுட்டேன், அது எடுக்க முடியல. அதனால அது மட்டும் தான் காட்ட முடியல. மற்ற எல்லா பிளவுஸுமே நான் காட்டுறேங்க. இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணாங்க. ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தாங்க. எல்லாமே ஹேண்ட் ஒர்க்னால கிளாத் வந்து கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கும். அதோட ஸ்டிச்சிங் சார்ஜும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்கள்ட்ட ஸ்டிச் பண்ணோம்னா பர்ஃபெக்டா இருக்கும். தாராளமா நீங்க ஸ்டிச் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான பீச் கலர்ல ஒரு பிளவுஸுங்க. இது வந்து நான் என்னோட என் அத்தை பையன் கல்யாணத்துக்கு இந்த சாரி கட்டியிருந்தேங்க. இது வந்து சாரியோட வந்தது. ஒரு சில இது சாரியோட வாங்கினேன், ஒரு சில இது பிளவுஸ் மட்டும் பிளவுஸாவே வாங்கினேங்க. இது வந்து ஒரு 3 லேயர் ரஃபிள் சாரிங்க. செம்மையா இருக்கும். அது பாருங்களேன், இது வந்து பார்க்கவே அவ்வளோ அழகான கலரு. ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க்கு, போட் நெக் வச்சிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ அழகான கலரு, ஹேண்ட் ஒர்க்கு. இந்த பிளவுஸ் நம்ம போட்டுட்டு சாரி போட்டாலே நம்ம ஒரு லுக்கா கொடுக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும். அது போட்டு நான் காட்டுறேன் பாருங்க, இந்த சைட்ல காட்டுறேன் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா எது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன்னா அதெல்லாம் நான் சைட்ல வீடியோ காட்டுகிறேன். பட் ஆனா இது வந்து எல்லா இடையும் போட்டு காட்ட டைம் இருக்காது. பட் ஆனா ஃபியூச்சர்ல எது போடலையோ அதெல்லாம் நான் கண்டிப்பா போடுவேன். போட்டதை நான் வீடியோ சைட்ல இங்க போடுறேன், பாத்துக்கோங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலருங்க, ஒரு நல்ல பிங்க் கலர் பிளவுஸ். இது வந்து பேர்ல் இருக்கு, பேர்லு ஜர்தோசி பீட் ஒர்க் இருக்கும். அது நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த இது இதுவும் கஸ்டமைஸ் பண்ணாதான். கை எல்லா இதுக்குமே ஒரே மாதிரிதான். இந்த ஸ்லீவை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ஸ்லீவ். பிளெயினா ஒரு நெட் சாரி பிங்க்கு, இல்லாட்டி ஒரு ரெடிமேட் சாரி, பிளெயினா ஒரு சாரி போட்டாலே, இந்த பிளவுஸ் போட்டா செம்மையா இருக்கும். நம்மளுக்கு போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின பிளவுஸ். பட் ஆனா இது வந்து ஒரு ஸ்கர்ட்டோட வாங்கினது, ஃபிஷ் கட் ஸ்கர்ட்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டைல்ல வாங்கினது. இது பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். இது ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்களேன், இது வந்து எல்லாமே பீடு ஒர்க், ஹேண்ட் ஒர்க் தான் எல்லாமே. செம்மையா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே மேக்சிமம் நெட் கிளாத் தாங்க. நெட் கிளாத்ல தான் அழகா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே நெட் கிளாத் தாங்க. நெட் கிளாத்ல தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் வச்சு போடுற ட்ரெஸ்ஸஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் ரஃபிள் பிளவுஸுங்க. இதுவும் கஸ்டமைஸ் பண்ணதுதான். இது வந்து சமிக்கி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, இதெல்லாம் பீடு ஒர்க்குங்க. இதெல்லாம் பீடு ஒர்க்கு, சமிக்கி ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா செம்ம ஒரு அழகான ரஃபிள், ரொம்ப நல்லா இருக்குங்க, புஷ்ஷுன்னு இருக்கும். என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் என் வீடியோஸ் ரெகுலரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எனக்கு புஷ்ஷுன்னு இருக்கிற ட்ரெஸ்ல எப்பவுமே பிடிக்குங்க. குயின் ஒரு பிரின்சஸ் லுக்கு கொடுக்கும். அந்த சின்ன வயசுல இருந்தே நான் அந்த மாதிரி ரொம்ப விரும்புவேன். ஏன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா ஐ லவ் புஷ்ஷுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பேர்ல் வச்சிருக்கோம். பேர்ல் பீடட் ஒர்க் வச்சு பிளவுஸுங்க, ஃபுல் ஸ்லீவு. இது பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதுங்க. இது வந்து 3 லேயர், 1 2 3 லேயர் ரஃபுல் இருக்கும் கையில. இது நான் வந்து கூகுள்ல பார்த்தேன் இந்த டிசைனு. அதை பார்த்து இந்த மாதிரி தச்சு கொடுக்க சொன்னேன். நீங்க வந்து அவங்கள்ட்ட நீங்க எந்த மாதிரி எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்கங்க. உங்க விருப்பப்படி உங்களுக்கு எவ்வளோ ஆசையோ அந்த மாதிரி ஆசைப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் யாருன்னு கடைசியா சொல்றேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸ், ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பிளவுஸ். இது பார்க்க ஸ்கை ப்ளூ மாதிரி தாங்க தெரியும். பட் ஆனா இது வந்து ஒரு டார்க்யூஸ் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கும். இது நல்லா இருக்குங்க. இதுவும் ஃபிஷ் கட் ஸ்கர்ட்டுக்கு வாங்கின பிளவுஸ் தாங்க. இதுவும் ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க். எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பக்கத்துல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம ஒர்க், கையும் ஃபுல்லா பீட் ஒர்க்கு, பேர்ல் ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே இருக்கு இதுல. ஃபுல் ஸ்லீவ்.
பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு லெஹங்கா தான். அது ஒரு பிரின்சஸ் ஸ்கர்ட்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா ரஃபுல் ஸ்கர்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு நல்லா நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு விசேஷம், நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இல்லாட்டி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடலாம், டிஃப்ரெண்டா இருக்கும். என் மாமா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு நானும் என் பொண்ணும் ஒரே மாதிரி எடுத்து போட்டோம். மாமா பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு எடுக்கல, அன்னைக்கு எனக்கு பர்த்டே, அன்னைக்கு என்னோட பர்த்டே May 7 அன்னைக்கு தான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அன்னைக்கு எனக்கு பர்த்டே. சரி, அதனால ரெண்டையும் இது பண்ணிக்கிட்டு இந்த ட்ரெஸ் போடலாம், என் பொண்ணும் நானும் ஒன்னா போடலாம் அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சூப்பர்பா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த பிளவுஸ் தாங்க. இது சைட்ல காட்டுறேன், சைட்ல பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃபிள் பிளவுஸ் தான். என் பொண்ணோட பிளவுஸும் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லா இந்த இது பாத்தீங்கன்னா பேர்ல் ஒர்க், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது. இந்த ரெட் பிளவுஸ் காட்ட மறந்துட்டேங்க. இதுவுமே நான் நிறைய தடவை போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. ரஃபிள் சாரியோட போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா ஹேண்ட் ஒர்க் தான். காமிச்ச பிளவுசஸ்லாம் நான் யார்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணேன்னா ட்ரீமி பொட்டிக்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, அவங்களோட லிங்கையும் கொடுக்குறேன். எதுவுமே நான் வந்து வெப்சைட்ல நான் வாங்கலைங்க. ரெண்டுமே ஒன்று வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட, அப்புறம் ட்ரீமி பொட்டிக்ல. இப்ப கடைசியா ஒரு பிளவுஸ் காட்டுறேன், அது வந்து நான் வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன். அது வந்து ரெடி டு வியர் சாரியோட வாங்கின பிளவுஸ், ரொம்ப நல்ல பிளவுஸ், அதனால அதை வந்து காட்டுறேன் நான். இது வரைக்கும் பார்த்த பிளவுஸ்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணது, எல்லாமே நான் சொன்ன மாடல் தான். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் என்ன மாதிரி சொன்னனோ அப்படியே வந்திருக்குங்க. ஸ்டிச்சிங்கும் செம்ம பர்ஃபெக்டா இருக்கும். ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு ரேட்டுங்க. ஏன்னா துணி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு, அதனால எல்லாத்துலேயுமே நல்ல ரேட்டு சொல்ல முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்லா ட்ரெஸ்ஸஸ் போடணும், ப்ளவுஸை நீங்கள் நல்லா ப்ளவுஸுக்கு நீங்கள் நல்லா வந்து காசு போட்டு வாங்குவீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இது வந்து 1000 rupeesக்கு மேலே தான் இருக்கும். இப்போ ஸ்டிச்சிங்கே 900 வாங்குறாங்க அங்கே ஃபுல் ஸ்லீவுக்கு, ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டுமே நார்மல் ப்ளவுஸுக்கே. அப்போ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா காத்தே பார்த்தீங்கன்னா 800 இருக்குங்க. 1 மீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 800 rupees. இப்போ நம்ம பிளவுஸ்ன்னு பார்த்தோம், ஃபுல் ஸ்லீவ் பிளவுஸ்ன்னு பார்த்தோம்னா 2 meters அது தேவைப்படும். அப்போ கணக்கு பண்ணி பாருங்க, மேக்ஸிமம் 2000 2500 அப்படி அதுக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிளவுஸும் ஒவ்வொரு ரேட்டுங்க. நீங்க ஆனா அவங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து செம்மையா இருக்கும், நம்பி வாங்கலாம், கண்டிப்பா வாங்கலாம். நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாம், சீட்டிங்லாம் கிடையாது, ரொம்ப நல்லா பண்ணுவாங்கங்க. நீங்க செம்மையா பண்ணுவாங்க, வாங்கலாம் நீங்க அவங்கள்ட்ட. கடைசியா ஒரு பிளவுஸ் காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல பிங்க் கலருங்க. பாருங்களேன், இது வந்து பிளவுஸ் ஃபுல்லா பீட் ஒர்க், ஸ்லீவ்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல் ஸ்லீவு அந்த பேக் ரோப் டிசைனு இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் பிளாக் ரோப் டிசைன், பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. இது பூ மாதிரி நல்லா இருக்கு, பேக்ல போட்டோம்னா நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பிங்க் கலர் ரஃபிள் சாரிங்க, ரெடி டு வியர் ரஃபிள் சாரி. அதுக்குரிய பிளவுஸ் தான் இது. எங்க வாங்கினேன்னு சொல்றேன்.
பிளவுஸ் நான் லிங்க் சாரியோட இருக்கும். நான் இந்த பிளவுஸோட லிங்க் நான் கண்டிப்பா கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் லாவண்யா த லேபிள் அவங்கள்ட்ட தாங்க வாங்கினேன். இந்த ஒரு இதுதான் வாங்கியிருக்கேன் அவங்கள்ட்ட. இன்னொன்று வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், 2 சாரி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கலைங்க. அவங்கள்ட்ட நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனால் என்னன்னா ரொம்ப டிலே பண்றாங்க ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு. இது வந்து இந்த பிளவுஸ் நான் கிறிஸ்மஸ்க்கு போடுறதுக்காக வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக கிறிஸ்மஸுக்கு போடுறதுக்காக ஆர்டர் பண்ணது. ஆனா எனக்கு வந்தது பாத்தீங்கன்னா நியூ இயர் முடிஞ்சு வந்தது. அதனால என்னால கிறிஸ்மஸ் அப்போ போட முடியல அந்த சாரி. அதனால ஏற்கனவே நான் ஒரு பிளாக் சாரி வச்சிருந்தேன். அதோட பிளவுஸ் ஒன்று ஹேண்ட் ஒர்க் பிளவுஸ் காமிச்சேங்களா, ஃபுல் ஸ்லீவ், அது போட்டு அந்த ரஃபிள் சாரி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்மஸ் விலாக்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அது ஒண்ணுதாங்க. பட் ஆனா நல்லா இருக்கும். நீங்க ஒரு பிளான் பண்ணி, இப்ப நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அப்போ ஆர்டர் பண்றோம் லேட் ஆகுதுன்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டி வச்சிருப்பேன். பிளான் ஏ, பி, சி, டி வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து சிரமம் இருக்காது லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கா, அதனால நம்ம உஷாராயிடணும். உஷாராயிட்டு இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டு தெரியணும்னா வேற என்ன, பிளான் ஏ, பி, சி, டி, இசட் வரைக்கும் வச்சுக்கலாம். அது ஒரு பிளான் வச்சுக்கிறது. லாஸ்ட் மினிட்ல போட்டு நம்ம சிரமப்படுத்தியே வேணாம். எனக்கு நியூ இயர்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ரொம்ப டிலே ஆகுறாங்க, 20-25 டேஸ் ஆகுறாங்க. பட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஆனா ஆஃபர்ன்னு போடுவாங்க. அந்த சமயம் வாங்கினீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது அந்த துணிக்கு, அந்த டிசைன்ஸுக்கு, அந்த பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு வந்துடும். நம்ம வாங்கலாம். ஐயோ இவ்வளோ காசு போட்டு வாங்குறோமேன்னு நினைக்க தேவையில்லை. அதனால பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்க ப்ரீ ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு 1 மந்த் கழிச்சு ஃபங்க்ஷனுக்கு தேவைன்னா இப்ப ஆர்டர் பண்ணீங்கன்னா வந்துடும், கண்டிப்பா அந்த மாதிரி வந்துடும். ஒரு சில இதெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க ரெடி டு ஷிப். ரெடி டு ஷிப்னா மேபி அது வாங்கலாம், ஒரு 1 வீக்ல வந்துடும். ஆனா யோசிச்சுக்கோங்க. இது அது ஒண்ணுதான் அவங்களோட டிசப்பாயின்மெண்ட். பட் ஆனா நல்லா இருக்கும் அவங்கள்ட்ட. பட் ஒரு சில இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பென்சிவ்ங்க. அவ்வளோ ரேட்டா ஒர்த்தா அப்படின்லாம் தோணும். 16,000, 10,000, 20,000, 17,000க்குலாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது பக்கமே நம்ம போறது இல்லை. பிளஸும் மைனஸும் இருக்கு. நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ஆனால் நான் லிங்க், அந்த சாரிக்குரிய லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதாங்க என்னோட எல்லா டிசைனர் பிளவுஸையும் காமிச்சிட்டேன். என்னடா இவ்வளோ வச்சிருக்கா, நிறைய செலவு பண்ணுவாளோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே நான் வந்து என்ன சொல்றது, வெளியில போனா ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வராது. இருந்தாலும் ₹1 சேர்த்து 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 வச்சு இந்த மாதிரி எனக்கு பிடிச்சதா வாங்கிக்கிறது. ஒரு சில இது ஹஸ்பண்ட சொல்லி வாங்குவேன். ஒரு சில இது எனக்கு பிடிச்சிருக்கு, சரி நம்ம காசு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா வாங்குவேன். அப்படிதாங்க வாங்குறது. தண்டமாலாம் நான் செலவு பண்ண மாட்டேன். காசு ரொம்ப நான் செலவு பண்ண மாட்டேன். பார்த்துதாங்க செலவு பண்ணணும். அப்புறமேட்டுக்கு பின்னாடி நம்ம தான் கஷ்டப்படுவோம் காசு தேவையில்லாம செலவு பண்ணோம்னா. அதே மாதிரி அத வச்சுக்கிற விதமும் இருக்கு. நான் இதெல்லாம் எத்தனை வருஷம் வாங்கியிருப்பேனோ தெரியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு சில இதெல்லாம் 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து வச்சுக்கிற விதமும் இருக்கும். நான் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க, ஒரு பெரிய பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல என் டிசைனர் பிளவுசஸ் இருக்கும். அப்படி நம்ம சேஃபா வச்சுக்கிட்டாதாங்க ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அதனால ரொம்ப வருஷம் இருக்கும் பாருங்களேன். ரொம்ப வருஷமா வச்சிருந்தாலும் அந்த ஸ்டோனும் விழுகல, அது கருக்கல, நல்ல குவாலிட்டியானதுங்க. அதனால நீங்க வாங்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இதுல வாங்கினது, மேக்சிமம் வாங்கினது. லிங்க் கொடுக்குறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், அந்த வீடியோ எண்டிங் வந்துட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியங்க.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாவ் அ குட் டே.